சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல யான் நெப்போம்னியாஷிக்கும், அலிதுசா ஃபிரூஷாக்கும் நடந்த செமிஃபைனல்ஸ் கேம் வந்து ஒரு முக்கியமான கேம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பொசிஷனல் மாஸ்டர் பீஸ் வந்து பார்த்தோம். பட் இந்த கேம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் அந்த பொசிஷனல் ஐடியா தான் இங்கேயும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்து இங்க புதுசா நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ கேம முழுசா பாருங்க. ஸோ E4 அதுக்கப்புறம் C5 சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ஸோ நைட்ட டெவலப் பண்றாரு. அவர் வந்து E6 விளையாடுறாரு. டைமண்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபியூச்சர்ல இப்போதைக்கு இது வந்து ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிசிலியன்ல ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் சொல்லுவாங்க. D4 த்ரீ டேக்ஸ் D4க்கு அப்புறம் நைட் இன்டு D4, நைட் C6, நைட் C3. ஸோ ஜென்ரலா இந்த பின் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப வழக்கம். ஸோ குயின் C7 ரொம்ப காமனான மூவ். ஸோ டைரக்ட்டாவும் சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சைட் லைன் ஆக்சுவலா பிஷப் B4 விளையாடிட்டு குயின வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். பட் பிஷப் டூ E3, ஸோ A6. ஸோ A6க்கு அப்புறம் அவர் என்ன செய்றாருன்னா A3. இந்த இந்த மாதிரி பிளாக் பிளேயர் மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்லோ அப்ரோச், அதாவது பொறுமையா வந்து நம்ம சில ஸ்கொயர்ஸை செக்யூர் பண்ணுற மாதிரி மூவ் விளையாடும்போது நம்ம விளையாடக்கூடாதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 பீஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த பிஷப் பின்னை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அவர் எப்படிங்க B5 வந்து செக்யூர் பண்ணுறாரோ அதுபோல் இந்த பிஷப்போட பின் ரொம்ப அநாயகமாக இருக்கும். இன் சம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குயினோட ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த குயின் இந்த நைட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு E5 வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. அப்போ நைட் F6 வரும்போது நமக்கு வந்து இந்த இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா அநாயகமாக இருக்கும். அல்லது B5 B4 வரும்போது அநாயகமாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஓப்பனிங் கிளாஸு. பட் இருந்தாலும் இங்கே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஐடியா ரொம்ப நாளாச்சு டிஸ்கஷன் பண்ணி. ஸோ B5. ஸோ அதே போல் இந்த இடத்துல நைட் F6ம் ரொம்ப காமனான மூவ் தான். பட் இங்கே B5 பார்க்குறோம். ஸோ நைட் இன்டு C6. குயின் இன்டு C6க்கு அப்புறம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் விளையாடுறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்னா இந்த மாதிரி ஒரு வைலட் கலர் மாதிரியான ஒரு பிங்க் ஐ டோன்ட் நோ. ஸோ குயின் D4 அந்த மாதிரி வந்து விளையாடுறாரு. ஆல்மோஸ்ட் லைக் அ நியூ பொசிஷன்னு சொல்லலாம். கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்குது ஆக்சுவலாக கேம்ஸ் இருக்குது நியூ பொசிஷனில். பட் ஆடிருக்காங்க. பட் ஜென்ரலாக இந்த பொசிஷனில் என்ன ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் E2 ஆடுறாங்க. குயின் டு D4 ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஷப் வந்து டெம்பரரியாக டெவலப் பண்ண விடாமல் தடுக்கிறது தான். ஸோ G7ல ப்ரெஷரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அவர் குயினை வந்து ட்ரேட் பண்ணால் பண்ணிக்கோ, ஆனால் நான் வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ணிக்கிறேன் அந்த கேப்லன்னு சொல்லிட்டு அவர் குயின் சைடும் கேஸ்லிங் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் குயின் இன்ட்டு குயின், பிஷப் இன்ட்டு குயின், அதுக்கப்புறம் பிஷப் B7. ஸோ பிஷப் B7க்கு அப்புறம் F3 ப்ரொஃப்ளாக்டிக்காகவே இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் G4ம் அட்வான்ஸ் பண்ண முடியும். நைட் டு E7 இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வந்து பில்டப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ பான் டு D5 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பானை வந்து A4 புஷ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் A4. பட் ஜென்ரலாக இந்த இடத்துல பிஷப் C5 வந்து எதிர்பார்ப்பு. பிஷப் C5 ஆடினா ரூக் C8, தென் B4. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் பிளாக்கால் ஆட முடியும். தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் பிளாக்குக்கு கிடைக்கும். ஸோ பிஷப் பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் கேமில் வந்து A4 ஆடிட்டு அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறது. என்னங்க நம்மளே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ விளையாடலாம், தாராளமாக விளையாடலாம். ஐடியா என்ன அப்படின்னா வீக்னஸ் கிரியேட் பண்ணுறது தான். அதே போல் ஜென்ரலாக இந்த நைட் வந்து B1ல ட்ரா பண்ணிவிட்டு D2 போயிட்டு C4 போகும். பட் இந்த பொசிஷனில் வந்து இங்கே யான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை A2ல போட்டு டைரெக்டாகவே அந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நைட் வந்து உள்ளே வருது கேமுக்குள்ளே. அதுக்கப்புறம் பிஷப்பை F2ல ட்ரா பண்ணுறாரு. பிஷப் டு B6ம் ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ C7 போயிட்டு இங்கே வரலாம். பட் எதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றுறோன்றது தெரியல. பட் போகிறதுனா போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ பிஷப் F2, அதுக்கப்புறம் பிஷப் E7 அண்ட் தென் கிங் டு B1. ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணுறாரு. மேபி ரியலைஸ் பண்ணியிருப்பார், ஓகே நைட் ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கு, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நைட்டை C1ல போட்டு கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறான்னு தோணுது. பான் டு D6. இந்த கேம் ஏன் வந்து பொசிஷனலாக இருக்கும்னு சொன்னால் அதுதான் முக்கியமான காரணம். இந்த டி பான், இந்த டி பான் தான் வந்து சிசிலியனில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கும். அப்போ D6 வந்து ஒரு பேக்வேர்ட் பானர், D7 பேக்வேர்ட் பான். அப்போ D6 வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி டார்கெட் பண்ணுறது, இதை எப்படி வந்து அவர் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு, இதுக்கான ஃபைட் தான் ரிமைனிங் கேம் எல்லாமே. இதில் வந்து பிளாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணாரா, இல்லை ஒயிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை என்ன சொல்கிறது வின் பண்ணாரா அப்படிங்கிறது தான் இப்போது தீம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல ஏன் வந்து அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கும் ப்ளஸ் ஆச்சரியக்குறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பெட்டர் மூவ் வந்து இருக்குது. நைட் டு E5 ஐடியா என்னென்னா நைட்டை C4க்கு கொண்டு வர்றது தான். எக்ஸாம்பிள் பிஷப் E1 ஆடினீங்கன்னு சொன்னால் தென் A5, பிஷப் G3 அண்ட் தென் நைட் C4 கேன் பி பிளேட். ஸோ அல்லது நைட்டு திரும்ப C6க்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
பட் கேமில் D6 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா C1க்கு கொண்டு வராரு. ஸோ பிஷப் E2வும் விளையாடலாம். ரொம்ப முக்கியமான மூவ் பிஷப் E2. ஏன்னா சில வேளைகளில் நீங்கள் இதை ப்ரெஷர் பண்ணும்போது நீங்கள் வந்து பின்னில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரூக்குக்கும் கனெக்ஷன் இருக்காது. அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக பிஷப்பை மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேசல்ஸ், அதுக்கப்புறம் நைட் B3. அந்த மூவ் ஆக்சுவலாக யான் நெப்போம்னியாஷி வந்து பண்ணுவார் ஒரு கட்டத்தில். ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க, என்ன திடீர்னு ஸ்டக் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. பேச தெரியாமல் இல்லை. யான் நெப்போம்னியாஷின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அவரோட நேம் வந்து நான் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது, விட்டுட்டேன். அது தப்பாக தான் டைப் ஆகிருக்கு. எனிவே, ஸோ நெப்போன்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக. பட் நான் வந்து ஃபுல் நேம் எழுதணும்னு ஆசைப்பட்டது தப்பு தான். கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நைட் B3க்கு அப்புறம் ரூக் FC8. ஸோ இந்த இடத்துல ரூக் FD8 வந்து விளையாடுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் இங்கே வந்து இந்த பானுக்கு பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஏன்னா ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக போகுதுன்னு தெரியும். பட் இங்கே என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் பிஷப் G3 D6ல ப்ரெஷர் பில்டப் ஆகுது. பிஷப் F8 சின்ன ட்ரிக் மாதிரி பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ பின்னில் அதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட அது நடிக்கிற மாதிரியான ஒரு மூவ் தான் அந்த ட்ராப்பில் செட்டப் பண்ணுறது. ஸோ பிஷப் E2. ஸோ அதனால் ரூக்குக்கு பாதுகாப்பு வந்தாச்சு, நான் வந்து இப்போ வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அதை மூடி விட்டுறாரு. இப்போ இதை மூடினதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை வருது. இதனால தான் சொன்னேன் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொசிஷனல் கேம் அப்படின்னு. இந்த D6 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷனலி, நாட் டாக்டிக்கலி. இப்போ எடுத்தோடனே நான் 2 மூலை 3 மூலை செக்மேட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பீஸை வின் பண்ண போகிறீங்களா டாக்டிக்ஸ் மூலியமா, அது எதுவுமே கிடையாது. ஒரு பானாச்சு வின் பண்ண போகிறீங்களா, அதுவுமே கிடையாது. அப்போ எப்படி தாங்க இது வின்னிங் சொல்கிறீங்க அப்படின்னா, மீதி இருக்க கேமை பார்த்தா தான் நமக்கு கம்ப்ளீட்டாக புரியும். பட் ஓவராலாக நான் வந்து சொல்லிடுறேன், இந்த D6 தான் பிரச்சனை. இந்த D6 வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி பான் வீக் ஆகிடும். அஃப்கோர்ஸ் F6 ஆடிட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா உங்களுக்கு குயின் சைடில் ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும். ப்ளஸ் இவர்கிட்ட பிஷப் பேர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் வேறு ஓடலையோ? ஆமாம், சரி, ஓகே. ஸோ இது வந்து 10+2ன்றதுனால துல்லியமாக ஆட முடியாது. ஆனால் நேற்று விளையாடின கேமும் 10+2ல விளையாடின கேம் தான். பொசிஷனல் மாஸ்டர் பீஸ் பை மேக்னஸ் கால்சன். பட் இங்கே நெப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூக் 2 D2 தென் A5. அடுத்து பிஷப் F2 போகிறாரு. ஸோ பிஷப் F2க்கு அப்புறம் பிஷப்பை ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேட் பீஸ் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் தான். அதையும் அவர் ட்ரேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் இன்டு A6, ரூக் H D1 நேச்சுரல் ப்ளே தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. F6 தென் ரூக் டு D5. அதாவது பெஸ்ட்டு ஆப்ஷன். ஏன்னா இப்போ இந்த பானுக்கு பிஷப்போட பாதுகாப்பு இருக்குன்றதுனால நம்ம இதை அண்டர்மைன் பண்ணுறதோ அதை வெட்டுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பானை நீ எங்கேயுமே போகக்கூடாது, நான் முதல்ல உன்னை ஆக்குப்பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. நீங்கள் உடனே அட்டாக்கும் பண்ண முடியாது. பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு A5ல வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால அவர் கிங்கை கொண்டு வராரு. கிங்கை கொண்டு வந்து எப்படியா டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து ரூக் B5. ஐடியா என்ன அப்படின்னா ரூக்கை 5th ரேங்க்கில் டபுள் பண்ண போகிறாரு. ஸோ கிங் E6 வந்த பின்னா அதுவும் நடக்குது. ரூக் CA8. அதே போல் இது வின்னிங் பொசிஷன் நான் சொல்லிட்டேன். பொசிஷனலாக ரொம்ப ஈஸியும் கிடையாது இதை கன்வெர்ட் பண்ணுறது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரூக் B6 ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. சரி, இங்கே ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி. பிஷப் இன்ட்டு B6க்கு அப்புறம் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்டர் ஃபயர் மல்டிபிள் டைம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ பிஷப் E7 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து B7ல் போட்டு ஒரு சின்ன ஒரு டாக்டிக்கல் ஐடியா உருவாக்கலாமான்னு பார்க்குறாரு. ஸோ ஏன்னா பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா G7ல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ பிஷப் மூவ் ஆச்சு அப்படின்னா டாக்டிஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரூக் அண்டர்மைன் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் சரியான நேரம் ரூக் அண்டர்மைன் பண்ணுறதுக்கு, ரூக்கோட டிஃபென்ஸ் அண்டர்மைன் பண்ணுறதுக்கு. நைட் டு D2, F takes E4. நைட் எங்கே போகுதுன்றதை உங்களால் கவனிக்க முடியும். ஸோ C4 போயிட்டு அழகாக D6-ஐ டார்கெட் பண்ண போகுது. இது வந்து கொஞ்சம் வந்து அலிசாவுக்கு அவர் வந்து கிங் சைடில் வந்து ஒரு சில அட்டாக் வந்து ஒரு மாதிரியான ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து அலோவ் பண்ண மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது உண்மை தான். ஸோ எப்படி வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணாரா இல்லையா, இல்லை இங்கே டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருந்ததான்றதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 மூவ் நம்ம பார்க்கணும். ஸோ பிஷப் E3, நைட் D8, ரூக் B6. ஸோ எங்கே ட்ரேட் நடந்தாலுமே அந்த A6 பான் ஆர் A5 பான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கவே முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அப்போ பிரின்சிபல் ஆஃப் 2 வீக்னஸ்ன்ற கான்செப்ட் படி 2 வீக்னஸையும் உங்களால் பாதுகாக்க முடியவே முடியாது. ஸோ B3, அதுக்கப்புறம் நைட் F7. ஸோ நைட் C4 ஸ்கொயரில் ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி பிளாக்கேட் க்ரியேட் பண்ணிவிட்டு D6 அட்டாக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் கோஆர்டினேஷன். இன்னும் இந்த பீஸை மட்டும் எப்படியாவது நம்ம கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். பிஷப் D8 போட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் B7 போயிடுது. அண்ட் இந்த இடத்துல ரூக் B5யும் ஒரு ஆப்ஷன் தான். ஜஸ்ட்டு இந்த பானுக்கு ப்ரெஷரை மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏதோ ஒரு மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் இன்ட்டு A5 ஆடிடலாம். ஸோ அந்த பான் நமக்கு கிடச்சிரும்.
அந்த பான் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு பி பானும் கிடைச்சிரும். ஆக மொத்தத்தில யூ ஆர் லூசிங் த கேம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து D6ல ஆரம்பிச்சு, நம்ம வந்து அந்த பிரின்சிபல் ஆஃப் 2 வீக்னஸ்ன்ற கான்செப்ட் படி இப்போ A5மே ஒரு வீக்னஸ் தான். அத நான் இடையில சொல்லியிருக்கணும். ஸோ ரூக் B7. ஸோ அந்த காரணத்தினால அத விட்டுக் குடுக்க முடியாது அவரால. ஸோ பிஷப் C7, ரூக் B5, நைட் டு D8 அண்ட் தென் பிஷப் டு B6. அது என்ன ஆச்சரியக்குறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இருக்கிற ஒரே ஒரு கீ டிஃபெண்டர் அந்த D6ல டார்க் ஸ்கொயர் பிஷப் மட்டும் தான். அதையும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப வசதியா போயிடும்னு சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்லாம அவர் வெட்டவும் முடியாது. வெட்னாக்கா ஃபோர்க் இருக்கு. அதனால ரூக்க மூவ் பண்றாரு. பிஷப் இன்டு C7, ரூக் இன்டு C7 அதுக்கப்புறம் நைட் இன்டு A5 ஒரு பான் டிராப் ஆயிடுச்சு. டிராப் பண்ணதுக்கப்புறம் நைட்ட மூவ் பண்றாரு. இன்னொரு பானும் டிராப் ஆயிடுது. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இது வந்து லாஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு. இப்போ அந்த பீஸோட டிஃபெண்டர அண்டர்மைன் பண்ண பார்க்குறாரு. அதனால ரூக்க மூவ் பண்ணிக்கணும். ரூக் C5 நைட்ட வச்சு அவரே ட்ரேட் பண்ண வைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ அடுத்து நைட்டு ஒரு கிக்கு. நைட் F7 போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப நைட் உள்ள வருது. ஏன்னா C4 போறது தான் ஐடியா. ஸோ H5 அதுக்கப்புறம் G4 அதுக்கப்புறம் நைட் டு C4. ஸோ D6ல ப்ரெஷரை பில்டப் பண்ணுறது. ஸோ அடுத்து அவர் கவுண்டர் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. E4 பான் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால. பட் ஓகே நீ ஏதோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ரூக் B7ல பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால அத அட்டாக் பண்றாரு. ஏன் அது? ஆ. ஸோ ரூக் B7 அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் B7, ரூக் டேக்ஸ் B7, நைட் டேக்ஸ் E4 அண்ட் தென் அங்க ஒரு பானை போயிடுது. இப்போ 2 பக்கமும் பாசர் இருக்கு. இது வந்து ட்ரவுசர் மாரிங்க. 2 கால்ல ட்ரவுசர மாட்டுற கதை தான் இது. இது போச்சுன்னா இது தடுத்தீங்கன்னா இது போகும். இது தடுத்தா அது போகும். நான் ஏற்கனவே இது மாரி சொல்லியிருக்கேன் நானு. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் த டைம் அந்த டெக்னிக் சொல்றேன்மா. H6, D5 அண்ட் தென் நைட் செக்கு, கிங் E6, ரூக் G7, ரூக் A8, நைட் எக்ஸ் G4, பான் டு D4, H7 ஏன் இவ்வளோ வேகமா போறீங்களேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியான மூவ்ஸ் எல்லாமே. ஸோ அதில எதுவும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்றது ட்ரிக்கான ஐடியாஸ் எதுவுமே கிடையாது. டாக்டிக்ஸ் எதுவும் கிடையாது. A5 அடுத்து நைட் டு D6, A6 நைட் F5 போறாரு. பின்ன அதுக்கப்புறம் ரூக் B7ல போடுறாரு. நைட் டு D6 போட்டு திரும்ப அட்டாக் பண்றாரு. திரும்ப ரூக் G7 வருது. திரும்ப அட்டாக் பண்றாரு. ரிப்பீட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா தெரியும். பட் ரூக் G6 செக் குடுத்து ரிப்பீட்டேஷன கேன்சல் பண்றாரு. கிங் E7 போனதுக்கப்புறம் அவரு பான புஷ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பான இல்ல அந்த பான். இப்ப நீங்க வெட்டினீங்கன்னா அங்க குயின் ப்ரமோட் ஆயிடும். பட் அவர் E4 புஷ் பண்றாரு. ரொம்ப ரொம்ப லேட்டான ஒரு ஐடியா இது. பட் ரூக்க G8ல போட்டுறாரு இந்த பொசிஷன்ல. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அலிரிசா ஃபிரூஷா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த கேமை வின் பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம குயிக்கா ரிசல்ட்ஸும் டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஃபார்மேட் ஃபைனலா எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. ஆக்சுவலா 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய கேம் 6 கேம் நடக்கும். இந்த 6 கேம்ல யாரு ஃபர்ஸ்ட்டு 3 1/2 புள்ளி எடுக்குறாங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்கெட்டோட வின்னர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ செமி ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அலிசா ஃபிரூஷாக்கும், நிப்பம் நியாஷிக்கும் நடந்த செமி ஃபைனல்ஸ்ல நெப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அலிசாவ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாரு. இங்க நீங்க ரிசல்ட்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இங்க நான் உங்களுக்கு பெட்டரான விண்டோ வச்சா தான் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஸோ மேக்னஸ் அந்த பக்கம் மேக்னஸோட கேம் பார்த்தோன்றதுனால, இப்போ நம்ம வந்து நெப்போட கேம் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இங்க மேக்னஸ் வந்து 3.5 அங்க எம்பிஎல் வந்து 1.5 அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க ஒரே ஒரு கேம் மட்டும் ட்ரா பண்ணியிருக்காப்புல அலிரஸா ஃபிரோஸா. பட் நெப்போ வந்து சூப்பரா விளையாடிருக்காரு. ஸோ 3.5 ஸோ இப்போ ஏன் நெப்பம் நியூஸ்க்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் ஃபைனல்ஸ் நடக்க போகுது இன்னைக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.